ஆமா, சிஎஸ்கேவோட ஸ்கோர் என்ன? நானும் அதுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஒரே நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. இந்த பேட்டரி வேற சாவடிக்குது. இந்த மாதிரி ஐபிஎல் டைம்ல சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேட்டரி பிரச்சனை வரக்கூடாதா? நெட்வொர்க் பிரச்சனை வரக்கூடாதா? நியூவா லான்ச் ஆயிருக்கிற டெக்னோ போவா கம் டு 5G 8000 mAh பேட்டரி 20 5G பேட்டரி சப்போர்ட் இருக்கு. வாங்க பார்க்கலாம். நியூவா லான்ச் ஆயிருக்கிற டெக்னோவோட டெக்னோ போவா கர் 2 5G மாடல். அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனில் 8000 mAh பேட்டரி 144 Hz 20 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸில் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்மூத்தர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ரவுண்டு கார்னர் டபுள் சைட் கொடுத்தனால உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் ஃபீல்டு உங்களுக்கு பெட்டராகவே பண்ணிடும். இந்த ஃபோனில் வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் 8000 mAh கர்வ் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்ட் 182 கிராமில் கொடுத்துருக்காங்க. அது அண்டர் 30Kக்குள்ளே. அது இல்லாமல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு கவலே பட வேணாம். ஏன்னா அதில் டெடிக்கேட்டடான G1+ SE1 சிக்னல் சிப்ஸெட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சிக்னல் இல்லாத இடத்துலையும் உங்களுக்கு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது சிக்னல் பெட்டராக பண்ணி இதில் டெடிக்கேட்டடான வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் சிப்செட், அதாவது ஆரம்பத்தில் சொன்ன G1+ SE1, அது இல்லாமல் டைமென்சிட்டி 7100 ப்ராசஸரும் இதில் இருக்குது. ஃபைனலி 6 இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி பிரச்சனை நெட்வொர்க் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நியூவா லான்ச் இருக்கிற டெக்னோ போவா கர் 5G வாங்குங்க. Bye guys.